அன்பான ஆன்மீக ஜோதிட பெருமக்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இது ஸ்ரீ ஆருத்ரா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் 12 ராசிகளுக்குமான தினசரி ராசி பலன்கள். வழங்குபவர் ஸ்ரீ ஆருத்ரா ஜோதிட வித்யாலய நிறுவனர் கரு மதிவதனன். மேசராசி அன்பர்களே, இன்று ஏற்றமும் இறக்கமும் கொண்ட நாளாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது. இன்றைய நாளின் முற்பகுதியில் ஏற்றமும் பிற்பகுதியில் விரயமும் ஏற்படும் நாளாக காட்டுகிறது. ஏதாவது முக்கிய பணிகள் செய்வதாக இருந்தால் மாலை 5 மணிக்குள் செய்துவிடுங்கள். அதன் மேல் செய்யப்படும் காரியம் விரயங்களை கொடுக்கும் காலமாக அமைகிறது. கல்லாவில் பணம் நிறையவில்லை என்றாலும், லாபத்தை தக்க வைக்க முடியவில்லை என்றாலும் பெருத்த நஷ்டம் ஏதும் இல்லை. ஆகையால் கவலை வேண்டாம். மொத்தத்தில் வரவை தக்க வைக்க போராடும் நாள் இந்த நாள். அன்பர்களே, எல்லா வகையிலும் சிறப்பான நாளாக இன்று அமைகிறது. தொட்டது துலங்கும் நாள் இன்று. தந்தைக்கு செய்ய வேண்டிய மரியாதையை இன்று செய்ய வேண்டி வரும். தந்தை வழி ஆலோசனைகளை கேட்டு செய்யப்படும் செயல்கள் வெற்றி பெறும். மதிப்புமிக்க பெரியோர் ஒருவரை இன்று சந்திப்பீர்கள். அவர்கள் இன்று காட்டும் வழி உங்களுக்கு பாராட்டையும் நன்மதிப்பையும் பெற்றுத்தரும் நாளாக அமைந்திருக்கிறது. காலத்தினால் செய்த உதவி ஞானத்தின் மானப்பெரிது என்ற குரல்வழி செய்தியின் வழியில் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு தர்ம பரிசாக அமையும் நாளாக இருக்கிறது. மிதுன ராசி அன்பர்களே, ஏற்கனவே முன்பு இழந்த ஒன்றை பெரும் நாளாக இன்று காட்டுகிறது. அது உங்கள் வேலையாக இருக்கலாம், இதற்கு முன் ஏற்பட்ட ஒரு சிறு களங்கமாக கூட இருக்கலாம், அல்லது உங்கள் மதிப்பாகவும் இருக்கலாம், பொருளாகவும் இருக்கலாம். எனவே இன்று உங்கள் வேதனையை துயதுடைக்கும் நாளாக இன்று அமைகிறது. ஆகவே நடந்ததை எண்ணி வருந்தாமல் நடக்க இருப்பதன் மேல் கவனம் செலுத்துங்கள். உற்சாகம் பிறக்கும், நன்மை பிறக்கும். மொத்தத்தில் துயதுடைக்கும் நாள் இன்று. கடகராசி அன்பர்களே, சந்திராஷ்டமம் இன்று நீங்கி உற்சாகம் பெறும் நாளாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது. உங்களுக்கு ஒத்துழைப்பு தர மறுத்த நபர்கள் இன்று உங்களை புரிந்து கொண்டு நடக்கும் நாளாக அமைகிறது. தடைப்பட்ட காரியங்கள் செய்து முடிக்கும் நாளாகவும் அமைகிறது. அதன் வழி ஆதாயங்களையும் பெரும் நாளாகவும் அமைகிறது. கலக்கமும் தயக்கமும் தீரும் நாள். நீங்கள் செய்பவை யாவும் சிறப்பானதாக அமையவிருக்கிறது. மொத்தத்தில் ஒரு கடுமையான வெயிலில் நடந்து வந்து ஒரு மனநிழலில் அமர்ந்து இளைப்பாறும் ஒரு நாளாக இன்று அமைகிறது உங்களுக்கு. சிம்ம ராசி அன்பர்களே, இன்று பிரச்சனைகளோடு போராடும் நாளாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது. வெளி உலகை சமாளிக்க தெரிந்த நீங்கள் வீட்டு பிரச்சனைகளை சமாளிக்க தெரியாமல் தத்தளிப்பீர்கள். காரணம், உங்களின் எதிர்மறை ஸ்தான அம்சம் கொண்ட 7வது ராசி கும்பமாகிறது. அதில் இன்று சனி ஆட்சி பீடம் ஏறி நிற்கிறார். இந்த 7ஆம் இடம் உங்கள் வாழ்க்கை துணையாகிறது. ஆகையால் இந்த பிரச்சனைக்கு வாழ்க்கை துணையே காரணகர்த்தாவாகவும் ஆகிறார்.
உங்களது வாழ்க்கை துணை எதிர் அம்சங்கள் கொண்ட வாழ்க்கை துணை. ஆகையால் சமாளித்துதான் ஆக வேண்டும். இன்று நீங்கள் கன்னிராசி நேயர்களே, இன்று உங்கள் காரியங்கள் வெற்றி வாய்ப்புகளை அள்ளி குவிக்கிறது. ஆழம் தெரியாமல் இறங்கிய ஒரு பிரச்சனையில் பாதி வரை வந்து முடிவு தெரியாமல் இருக்கும் நேரத்தில் தக்க நபர் ஒருவர் வந்து உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பார். அவர் உங்களுக்கு நெருங்கிய உறவாகவும் இருக்கலாம், உங்கள் புத்திர வகையினராகவும் இருக்கலாம், அல்லது தந்தைக்கு உபதேசம் செய்யும் முருகப்பெருமானைப் போல உபதேசங்கள் நடக்கும். மொத்தத்தில் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து நீந்தி கரை சேரும் நாளாக இன்று உங்களுக்கு அமைந்திருக்கிறது. துலாம் ராசி அன்பர்களே, இன்று காரிய தடையை ஏற்படுத்தும் நாளாக அமைந்திருக்கிறது. புதிய முயற்சிகள் எதுவும் தொடங்க வேண்டாம். இருப்பதை செயல்படுத்துவதில் கவனமுடன் இருங்கள். பிள்ளைகளின் சந்தோஷ முடிவுகளில் சற்று பொறுமையாக முடிவெடுங்கள். ஏனென்றால் அவர்கள் இன்று உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும் நாளாக அமைந்திருக்கிறது. அது கல்வியில் இருக்கலாம், அல்லது அவர்களின் ஆரோக்கியம் சார்ந்ததாக இருக்கலாம், அல்லது அவர்கள் மனநலம் சார்ந்த விஷயமாகவும் இருக்கலாம். பொறுமையுடன் கையாளுங்கள். அவசர முடிவுகள் வேண்டாம். நிதானம் நல்ல சிறிய முடிவுகளை எட்ட வைக்கும் உங்கள் பிள்ளைகள் வகையில். விருச்சிக ராசி அன்பர்களே, விரும்பியதை அல்லது ஆசைப்பட்டதை முயன்று அடையும் நாளாக இன்று அமைந்திருக்கிறது. அது நீங்கள் நெடுநாள் ஆசைப்பட்ட ஒரு பொருளாக இருக்கலாம், அல்லது விரும்பிய நபர் ஒருவரின் சந்திப்பாக இருக்கலாம். அந்த நபர் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாகவும் இருக்கலாம். கௌரவமிக்க குருவாகவோ அல்லது ஒரு நல்ல மனிதராகவோ இருக்கலாம். அவர்களின் சந்திப்பு உங்கள் மனதை லகுவாக சாந்தப்படுத்தும். மகிழ்வின் உச்சிக்கு செல்வீர்கள். காரணம், உங்கள் பாக்கியாதிபதி சந்திரன் குருவின் வீட்டில் நுழைந்து சனியின் உத்திரட்டாதி நட்சத்திர காலில் பயணிக்கிறார். இந்த குரு பிளஸ் சனி ஆகிய கிரகங்களின் தொடர்பு 5, 9ஆம் இட பிரதிநிதிகளாக ஆகிறார்கள். ஆகையால் தான் இந்த பலன் இன்று உங்களுக்கு. தனுசு ராசி அன்பர்களே, இன்று உங்கள் சௌகரியங்கள் கைகூடும் நாளாக அமைந்திருக்கிறது. புதிய வாகனம் அல்லது மனை வாங்கும் யோசனையில் மூழ்குவீர்கள். அதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்வீர்கள். அதற்கு தேவையான பணபலமோ தன லாபமோ வந்து சேர்கிறது. என்று சௌகரியங்கள் என்று சொல்லும் பொழுது அது தற்சமயம் நீங்கள் எது இல்லாமல் இருந்து அவதிப்பட்டு கொண்டிருந்தீர்களோ அந்த பொருள் அல்லது அந்த சௌகரியம் இன்று கிடைக்கப்பெறும் நாளாக அமைந்திருக்கிறது. அது ஆடை ஆபரணமாகவும் இருக்கலாம், மன மகிழ்வு தரும் நிகழ்வாகவும் இருக்கலாம். மொத்தத்தில் மனம் மகிழும் நாள். மகர ராசி அன்பர்களே, சொல்லிய வண்ணம் செயல் இன்று உங்களுக்கு. உங்கள் வாக்கில் இனிமை தவழ்கிறது, சாதுரியம் மிளுகிறது, சொல்லில் தர்மம் வெளிப்படுகிறது. இது நேற்றின் காயத்திற்கு இன்று சனி பகவான் மருந்து போடும் நாளாக அமைகிறது. காரணம், நேற்று குருவை இயக்கியவரே சனிதானே. உங்கள் வாக்கில் வராத சொல்லை நேற்று குருவின் வழியாக வர வைத்தவரும் சனிதானே. அதனால் அடிப்பவரும் அவரே, காப்பவரும் அவரே. ஏனென்றால் உங்கள் ராசிநாதன் சனியின் தத்துவம் அப்படி. அடித்து திருத்துபவர்
சனி. நேற்று அடித்தார், இன்று அரவணைக்கிறார். தாயுமானவர் தந்தையுமானவர் அவரே இன்று உங்களுக்கு. கும்பராசி அன்பர்களே, உங்கள் செயல் உங்களாலேயே கெடுகிறது இன்று. அது எப்படி என்றால், கதவு இடுக்கில் விரலை வைத்துக்கொண்டு கதவை சாற்ற முயன்று விரலை பறிகொடுப்பதைப் போல இருக்கும் இன்று உங்களுடைய செயல். காரணம், சனி உங்கள் காவலர்தான். ஆனால் அவரே விரையாதிபதியாகவும் விஸ்வரூபம் எடுக்க வேண்டிய சூழல். அதாவது உங்களது செல்ல பிராணி அதுக்கு பிடித்ததை உண்ணும் பொழுது அதற்கு நீங்கள் இடையூறு செய்தால் வளர்த்தவர் என்றும் பாராமல் கடிக்க வருவதைப் போல சனியின் தர்ம பாதையிலிருந்து விலகி வழி தவறி போகும் பொழுது இத்தகைய சம்பவங்கள் நடக்கும். எனவே உங்கள் பூர்வ புண்ணிய கர்மாவில் ஒரு சிறு பாவ கர்மாவிற்கு இன்று சனி பகவான் பலன் தர இருக்கிறார். ஆகையால் இன்று ஒரு புண்ணிய காரியத்தை காலையிலேயே செய்துவிடுங்கள். தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போய்விடும் இன்று. மீனராசி அன்பர்களே, இறைக்கின்ற கிணறுதான் சுரக்கும் என்ற உண்மையை உணர்ந்தவர்கள் மீனராசிக்காரர்கள். உங்கள் ராசியின் இந்த பலன் சாத்தியமாகிறது இன்று. அதாவது கொடுத்து சிவந்த கை கர்ணனுடையது. அவர் பிறந்த மீனராசி பூரட்டாதியில் உங்கள் ஜனனம். நட்சத்திரநாதன் ராசிநாதன் குருவாக, குருவின் அம்சமாக நீங்கள் இருப்பதால் இரக்கம் என்பது உங்கள் இரத்தத்தில் ஊறியது. எனவே அக்ஷய பாத்திரம் போல் இறைக்க இறைக்க செல்வம் ஊறிக்கொண்டே இருக்கும். இன்று நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ அது மீண்டும் உங்களிடம் ஊற்றெடுத்து உங்கள் கைக்கு வந்து சேரும். ஆகவே தர்ம லாபத்தை செய்து கர்ம வீரியத்தை குறைக்கும் புண்ணிய நாள் இன்று உங்களுக்கு. எமது வித்யாலயம் வழங்கும் ராசி பலன்களை தொடர்ந்து யூடியூபில் கண்டு பயனடைய எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அருகிலுள்ள பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள். தொடர்ந்து வரும் பதிவுகள் உங்களுக்கு வந்து சேரும். நன்றிகள்.